friends, welcome back to my channel. ஓணம் ஃபங்க்ஷன் எப்படியோ ஹாப்பியாக சிம்பிளாக முடிஞ்சது. அதோட வீடியோஸ் போட்டிருக்கேன். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் விசிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சௌச்சவ் வச்சது கூட்டு தான் செய்ய போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த கூட்டு செய்யறதுக்கு தெரியும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் செய்யறது நான் சிம்பிளாக டக்குன்னு எடுத்து செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி தான் சொல்லித்தரோம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு சௌச்சவ் நான் எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம கூட்டெல்லாம் செய்கிறதுக்கு இவ்வளோ பெருசாக கட் பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அது கடிக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கணும், இல்லைன்னா அது குழஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதுக்குள்ளே நம்ம அந்த சௌச்சவ் உள்ளே போட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். அது வேகிறதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இதுக்கு சேர்த்துறது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஈக்குவல் அளவுக்கு எடுத்து நான் குக்கரில் வேக வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நம்ம அரைப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு எவ்வளோ ரேஷியோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ரேஷியோ பாசிப்பருப்பும் எடுத்து வேக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக வெந்திருக்கும், கடலைப்பருப்பு எப்போவுமே கொஞ்சம் வெந்திருக்கும், ஆனால் முழுசாக இருக்கும். அப்படி தான் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே கூட்டு செய்கிறதுக்கு இது ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுக்கிறோம். அப்படி எடுத்தால் அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சௌச்சவெல்லாம் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கிற விழுதியுமே நம்மளோட கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அந்த விழுதியுமே அதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட சௌச்சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை கீழே வச்சு நம்ம இதுக்கு தாளிப்பு போடுறது தான் அடுத்தது. அதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு கடுகு, 2 வரமிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு 2 அப்புறம் ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கூட்டுக்குள்ளே போட்டால் நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. மணமணக்கும் நம்மளோட சௌச்சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.